18 வயது இளைஞனின் உயிரை பறித்த சம்பவம் அதிக வேகத்தால் நடந்த விபரீதம். யாழில் மாமியாரை வெட்டி கொன்ற அரசாங்க வேலை செய்யும் அரசு அதிகாரி. இலங்கையில் சரிவடையும் தங்கத்தின் விலை, நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி. தனிப்பட்ட தகராறால் இலங்கையில் நடந்த கொடூரம், பரிதாபமாக பிரிந்த உயிர். ஈரானின் புதிய உச்சத்தலைவர் தப்பிக்க முடியாது, சீறும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. தமிழர் பகுதியொன்றில் தீயணைப்பு பிரிவு அதிகாரிகள் இருவரின் மோசமான செயல். 22 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட மன்மதன், ஷாக்கான போலீசார். இந்திய பெருங்கடலில் தாக்கப்படும் கப்பல்கள், ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கை. புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தமிழர். அரசாங்க வங்கியில் மாறிய அடகு நகை மீட்கச் சென்ற நபருக்கு பெரும் அதிர்ச்சி. தொடர்பென விரிவான செய்திகள். மாமியாரை படுகொலை செய்து மாமனாருக்கு காயங்களை விளைவித்த தனது மகனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் தந்தையும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தாயாரை வெட்டி படுகொலை செய்துள்ளதோடு மனைவியின் தந்தையை படுகொலை செய்யும் நோக்கத்துடன் வெட்டி கடும் காயங்களை விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் படுகொலை செய்ய மற்றும் கடும் காயங்களை விளைவிக்க பயன்படுத்திய வாளை மறைத்து வைக்க உதவிய குற்றச்சாட்டில் அந்த நபரின் தந்தையாரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருவரையும் நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது இருவரையும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெல்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி மகிங்கரை வீதியின் 21ஆம் மைல்கல் தூணுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 18 வயது இளைஞன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றது. மகியங்கனையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவர் மீது மோதிய விபத்து இடம்பெற்றது. இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து எதிரே வந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமுற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் தெல்தனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மெதமகனுவர பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது 24 கேரட் தங்கம், ஒரு பவுன் தங்கத்தின் விலை 2000 ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாவால் குறைவடைந்து 24 கேரட் தங்கம் பவுனின் விலை 4,10,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 3,81,000 ரூபாவாக காணப்பட்ட 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 1,800 ரூபாவால் குறைந்து 22 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 3,79,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் உள்நாட்டு தங்க சந்தையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறை டிக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதுவெல்ல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டதில் குறித்த நபர் பலத்த காயமடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பதீகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் திக்வெல்ல ரத்கம பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட முதல்கட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டிக்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உயர்தலைவர் முஜ்தபா ஹமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மறைவுக்கு பின் முஜ்தபா ஹமேனி புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இந்நிலையில் நேற்று எருசலேமில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு நடவடிக்கை குறித்து தெரிவிக்கையில் எதிர்பார்த்ததை விட போர் சரியாக சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் நேரடி மோதல் மிகவும் தீவிரமானதும் வலிமையானதுமாக உள்ளது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா ஹமேனியின் உயிருக்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்றும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தார்.
திருகோணமலை மாநகர சபையின் தீயணைப்பு மற்றும் அவசர மீட்பு பிரிவைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இலங்கை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் குறித்த பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் ஒரு தீயணைப்பு வீரர் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கந்தளாய் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரால் வழங்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கந்தளாய் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா உணவகம் ஒன்றுக்கு 2026 ஆண்டுக்கான தீயணைப்பு பாதுகாப்பு சான்றிதழை வழங்குவதற்காக குறித்த அதிகாரிகள் 40,000 ரூபாவை லஞ்சமாக கோரியதாக விசாரணைகள் தெரியவந்தது. நேற்று முன்தினம் நேரில் வழங்கப்படவிருந்த பணத்தில் 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பெற்றுக்கொண்ட போது திருகோணமலை மாநகர சபை மற்றும் தீயணைப்பு பிரிவு வளாகத்தில் வைத்து இந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் 22 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட மன்மதனை போலீசார் கைது செய்தனர். திருட்டு வழக்கொன்றில் கைதானவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் 22 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டமை வெளிச்சத்துக்கு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் அனைத்து மாவட்டங்களிலும் கணவரை இழந்தவர்கள் விவாகரத்து செய்தவர்களை குறிவைத்து திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண மன்னனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 7 பவுன் செயினை மர்ம ஆசாமி பறித்த நிலையில் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் 22 திருமணம் செய்த சம்பவம் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கையில் பாகுலேயின் கணவரை இழந்தவர்கள் விவாகரத்து செய்த பெண்களை குறிவைத்து அவர்களை ஏமாற்றி திருமணம் செய்து வந்துள்ளார். இவ்வாறு திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரை மொத்தம் 22 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார். ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் போது தனது பெயரை மாற்றி மாற்றி கூறி லீலைகளை அரங்கேற்றி வந்தார். இவருக்கு தாஸ், பாபு, சுந்தரன், ராஜன், விஜயன், கல்யாணராமன் என பல பெயர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருட்டு வழிப்பறையில் ஈடுபட்டு வந்த ஆசாமி 22 பெண்களை மணந்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள போர் மோதல்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்களை குறைப்பதற்கு இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளின் தலைவர்களுடன் இலங்கை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது அவசியமானது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தற்போதைய போர்ச்சூழல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விசேட உரையொன்றை ஆற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்திய நாடுகளின் மீது குண்டுகளை வீசி தாக்குகிறது. மறுபுறம் ஈரான் பிராந்தியத்தின் ஏனைய உறுப்பினர்களான வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. கடல்சார் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய நமது கடல் பிராந்தியத்தில் ஈரானிய கப்பல் ஒன்றை அமெரிக்கா நீர்மூழ்கிக் கொண்டு தாக்குதல் மூலம் மூழ்கடித்துள்ளது. அதற்கு முறையான எதிர்வினை ஆற்றாமை அல்லது குறைந்தபட்ச பொறுப்பை கூட ஏற்காமை என்பது இன்று நாம் அங்கீகாரமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை உணர்த்துகிறது. இதேவேளை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதையும் ஐரோப்பிய நாடுகள் தமக்கிடையே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதையும் நீங்கள் காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய மேல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக எஸ். சதீஷ் தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து எஸ். சதீஷ் தரனிடம் வழங்கி வைத்தார். இலங்கை நீதித்துறை சேவையில் விசேடத்தர அதிகாரியான இவர் பல வருடங்களாக நீதித்துறையில் காத்திரமான பங்களிப்பை நல்கி வருகிறார். முன்னதாக சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரின் இந்த உயர்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீதித்துறை சார்ந்து இயங்கும் சட்டத்தணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வங்கியொன்றில் 2024 ஆண்டு 2 மோதிரங்களை அடகு வைத்த நபர் அதை மீட்பதற்கு இந்த வருடம் சென்றபோது வேறு மோதிரங்கள் இருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலைமையானது அட்டன் டிகோயா நகரசபைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வங்கி ஒன்றில் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. மோதிரங்கள் வேறு நபரிடம் மாறிச் சென்றுள்ளதை அறிந்து கொண்ட வங்கியின் அதிகாரிகள் அவற்றை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விவரங்கள் தெரிய வருகையில் டிகோயா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் 2024 ஜனவரி 30 தனது மனைவியின் மோதிரத்தை அரசு வங்கியொன்றில் அடகு வைத்து பணம் பெற்றுக் கொண்டார். பின்னர் ஒரு வருடம் கழித்து அதற்கான வட்டித் தொகையை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செலுத்தியுள்ளார். மேலும் தனது 2 மோதிரங்களையும் மீட்பதற்காக இவரிடம் பிப்ரவரி 26 வங்கிக்கு சென்றார். மொத்த கொடுப்பனவை செலுத்திய பின் வங்கி அடகு நகை பெட்டத்திலிருந்து மோதிரங்கள் கொண்டு வரப்பட்டன. மோதிரங்களை அவதானித்தவர் அதிர்ச்சியடைந்து அவை தான் அடகு வைத்த மோதிரங்கள் அல்லவென்று ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தினார். அது குறித்து வங்கி அதிகாரியிடம் தெரிவித்ததை அடுத்து நிலைமையை உணர்ந்து கொண்ட வங்கி முகாமையாளர் ஒரு வாரம் கழித்து வரும்படியும் மோதிரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளனர். இதையடுத்து தான் செலுத்திய பணத்தையும் அவர் மீள பெற்றுக் கொண்டார். எனினும் ஒரு வாரம் கழித்து சென்ற போதும் அவருக்கு மோதிரம் கிடைக்கவில்லை. இதையடுத்து அவர் ஹட்டன் போலீஸ் தலைமை காரியாலயத்துக்கு முறைப்பாடு செய்தார். சம்பவத்தை செவிமடுத்த போலீஸ் அதிகாரி இது குறித்து வங்கியின் பாதுகாப்பு கேமராவை சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அவர் முறைப்பாட்டை பதிவு செய்யாமல் 2 நாட்கள் கழித்து மீண்டும் வங்கி கிளைக்கு சென்ற போது அவரின் மோதிரம் வேறொரு நபருக்கு தவறு
தவறுதலாக சென்றுவிட்டதாகவும் அவரை தொடர்பு கொண்டு அதை மீண்டும் கொண்டு வந்து தரும்படி தகவல் அனுப்பியுள்ளதாகவும் வங்கியின் முகாமையாளர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாதுகாப்பாக இருக்கும் என்று அரச வங்கியில் அடகு வைத்த நகை மாறிப்போயுள்ள சம்பவம் ஊழியர்களின் மெத்தத்தனத்தை காட்டுவதாக பலரும் விசனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.